வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது அருள்மொட்டு என்ற கவியில் ஒரு கவியை நாம் சிந்திக்கிறோம். ஒரே மாதிரியான வாழ்வு வேண்டும் என்று குரு அவர்கள் இக்கவியை புனைந்திருக்கிறார். வெப்பதட்பம், விளைபொருட்கள், வேலைவாய்ப்பு வெவ்வேறாய் ஆங்காங்கே உளநிலைக்கு ஒப்ப மனிதர் வாழும் உருவ உள்ள உயர்வுகளுக்கும் சிறப்புகளுக்கும் உருவாயிற்று. எப்போதும் இந்த நிலை நீடிக்காது. இயந்திர விஞ்ஞான முறை வளரும் போக்கால் இப்பொழுது இன்பதுன்ப நிலை உணர்ந்து ஓர் இனமாக மனிதர் இனி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். முற்காலத்தில் வெப்பதட்பத்திற்கு தகுந்த மாதிரி விளைபொருட்கள், வேலை வாய்ப்புகள் இவைகள் மக்களுக்கு அமைந்தது. அது வெவ்வேறாக ஆங்காங்கே உளநிலைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு அந்த வெப்பதட்பத்துக்கு தகுந்தபோல் விளைபொருட்களை உயர்வாகவும் தாழ்வாகவும் அவர்கள் வாங்கி கொண்டும் உபயோகப்படுத்தி கொண்டும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை வாய்ப்பும் அதே போல் அமைந்திருந்தது. ஒப்ப மனிதர் வாழும் உருவ உள்ள உயர்வுகளும் சிறப்புகளும் உருவாயிற்று. மனிதனுடைய உருவமும் அவன் உள்ள அமைப்பும் அந்த உயர்வுகள் அந்த சிறப்புகளுக்கு தக்கது போல் அவரவர்களுக்கு உயர்வாகவும் தாழ்வாகவும் அமைந்திருந்தது. எப்போதும் இந்த நிலை நீடிக்காது. இந்த வெப்பதட்பம், விளைபொருட்கள், வேலை வாய்ப்புகள் இவைகளை கொண்டு மக்களிடம் ஏற்றத்தாழ்வு இனி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. எப்போதும் இந்த நிலை நீடிக்காது என்று கூறும் குரு இயந்திரம் விஞ்ஞான முறை வளர்ச்சியில் மேம்பாடு கொள்ளும்போது என்பதுன்பம் நிலை உணர்ந்து ஓர் இனமாக அனைவருக்கும் அனைத்தும் ஒத்து அதே அளவில் விளைபொருட்கள், வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வு, வேலைவாய்ப்புகள் அனைத்தும் சமமாக இதை குரு கூறும் நிலை உணர்ந்து ஓர் இனமாக என்று கூறுகிறார். நிலை உணர்ந்த ஓர் இனமாக என்று சொன்னால் அனைத்துமே அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக மாறும் காலத்தில் ஒரே இனமாக மனித இனம் விலைவாசியோ வேலை வாய்ப்போ விளைபொருட்களின் அந்த உற்பத்தியோ அனைத்தும் ஒரே சரிசமமாக அவர்களுக்கு கிடைப்பதாக அந்த வாழ்வை அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இனி ஒரே இனமாக மனிதர்கள் அனைத்தையும் துய்ப்பதாகவும் ருசிப்பதாகவும் ரசிப்பதாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு இது வருங்காலத்தில் அமையும் என்று இனி இந்த வாழ்வு நாம் வாழ்வதாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். இந்த விளக்கத்தில் என்னையுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவிந்த குருவிற்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.